ம். நாள்தோறும் நடைப்பயிற்சி செய்வது எவ்வளோ நன்மைங்கிறத நம்ம அதை நடைப்பயிற்சி செஞ்சு அனுபவப்பட்டவங்க கிட்ட தான் தெரியும். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை எரிக்கிறதுக்கு நம்ம தீவிரமாக உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. நாள்தோறும் நடைப்பயிற்சி பண்ணாலே நம்ம உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா கலோரிகளை எரித்து நம்ம கொழுப்பையும் நம்ம கரைக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சில பேர் நடைப்பயிற்சி ரொம்ப சாதாரணமாக தான் நினைக்கிறாங்க. வாக்கிங் போனால் குறையுமா, வெயிட் குறையுமா, ஹெல்த்தியாக இருக்கலாமான்னு. ஆனால் இது ஒரு கார்டியோ வகையை சேர்ந்த சிறந்த பயிற்சி. தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா அவங்க கலோரி எரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மசில் ஸ்ட்ரென்த்துக்கு, அதாவது தசையை உருவாக்குறதுக்கும் நமக்கு பயன்படுது. அது மாதிரி இதய ஆரோக்கியமும் நமக்கு அதனால் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ எல்லா வயசுலையும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நடைப்பயிற்சி தான். அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நல்ல ஹெல்த்தி கண்டிஷன்ஸ், நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும், அந்த மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாள் நடக்கணும் அப்படிங்கிற அது ஒரு மித்துன்னே சொல்லலாம். அது 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியுமா? நடக்க முடியாது இல்லையா? அப்போது நீங்கள் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 2,500 ஸ்டெப்ஸ் நடக்கலாம், 5,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம், 6,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கலாம். அதில் கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்க தான் செய்யும். அது உடம்போட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இதோடு நம்ம சாப்பாடு சரிவித உணவாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கும். அது மாதிரி நீண்ட நேரம் நடைப்பயிற்சி ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ் பண்ணணும், 1 ஹவர் பண்ணணும், அப்படின்னா தான் உங்களுக்கு பலன் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப தூரம் நடப்பது மட்டுமே நல்லதுங்கிறதும் அவ்வளோ உண்மைன்னு சொல்ல முடியாது. டெய்லி ஒரு 10 to 15 நிமிஷம் வாக்கிங் போகிறது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை நல்ல சீராக்க உதவும். அதை உங்களுக்கு நாள் முழுக்க மந்தமாக இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் அந்த டெய்லி போகிற அந்த ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் கூட இருக்கும். அப்புறம் இந்த வெறுவெறுப்பான ஒரு நடைப்பயிற்சி உங்களுக்கு இருக்கணும். அதாவது ஸ்மார்ட் பிரிஸ்க் வாக்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பிரிஸ்க் வாக் பண்ணும்போது அது நம்ம ஹார்ட்டோட ஹெல்த் கனெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில சமயம் பிரிஸ்க் வாக் பண்ண முடியும், மெதுவாக தான் நடக்கிறாங்க. மெதுவாக நடந்தால் கூட மன ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டெல்லாம் சீராகுது. அதெல்லாம் இன்னும் எவ்வளோ வேகமாக நடக்கிறோங்கிறத விட இந்த தொடர்ச்சியாக தினமும் நடைப்பயிற்சி செல்வது நம்ம பழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி சில பேர் காலையில் நடந்தால் நல்லதா, இல்லை ஈவினிங் நடந்தால் நல்லதா? காலையில் நடந்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், ஈவினிங் நடந்தால் உங்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்கு தான் அது நல்லது. அப்படி எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதாவது தினமும் வாக்கிங் செல்வது உங்களுக்கு நமக்கு வெயிட் லாஸுக்கு நல்ல உதவுது. ஸோ ஆனால் இதில் முக்கியமாக சொன்னால் நம்மளுடைய உணவு பழக்கத்தை மாற்றாமல் நம்ம எந்த பலனும் பெற முடியாது. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் ஆயிலி ஃபுட்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் டெய்லி சாப்பிட்டுட்டு நம்ம வாக்கிங் சொல்கிறதுனால ஒரு பயனும் இருக்காது. நமக்கு நல்ல பழங்கள், காய்கறிகள், நம்ம வீட்டு உணவுகள், தானியங்கள், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த நேரம் வாக்கிங் போனாலே போதும். உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். நல்ல வெயிட் லாஸ் இருக்கும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கலாம், எந்த நோய் நொடியும் அணுகாமல் நல்லபடியாக அவங்க உடம்பை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம காலையில் நடந்தாலும் சரி, மதியானம் நடந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் நடந்தாலும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ, டைம் கிடைக்கும் போதாலும் நடந்துகிட்டே இருங்க. அதாவது நீங்கள் ஆக்டிவாக உங்கள் உடம்பை வச்சுருங்க. அது நடப்பதெல்லாம் நன்மைக்கு.